ரஜினி சார், ஓஜி மகேந்திரா, இன்னொரு கேரக்டர் யாருன்னு தெரியல. அவர் எதிர்காலத்தில் வரவே இல்லை. ஒரு ஃபீல்டிலே இல்லாத ஒரு அறிமுகம். நடிகர் பேரும் தெரியல. பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டு. இதில் ரதி மேடம் ஓப்பனிங் என்னென்னா, பாத்ரூமில் லேடிஸ் பாத்ரூமில் ரஜினி சார் உள்ளே போயிடுவார். அதை ஒரு கலாட்டா பண்ணி அவரை பிடிச்சி கொடுக்குறதுக்காக ட்ரை பண்ணி அதில் அசிங்கமாகி போயிடும் ரஜினி சாருக்கும் ஓஜி மகேந்திரா அந்த குரூப்புக்கு. அதனால் வி.கே. ராமசாமி அவங்க வீட்டில் நேரடியாக போய், அதாவது ரதி மேடம் வீட்டுக்கு போனால் அங்கே வி.கே. ராமசாமி தோட்ட வேலை பார்த்துட்ருப்பார். அவர் தோட்டக்காரன் நினச்சிட்டு அங்கே போய் பத்திரிக்கை இந்த இதெல்லாம் கொடுத்து லவ் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன சிலிம்சம் பண்ணுவாங்க. பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா, அவருக்கு அந்த பொண்ணு இவங்கள நல்லவங்கள பார்த்து பழகி, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை டான்ஸ் கிளாஸ் போக முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னொன்னே திரும்ப போய் அந்த ரதி மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே வி.கே. ராமசாமியை பார்த்து திரும்ப, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த ஆள் இல்லையா, நான் தப்பாக வந்துட்டேன், நான் 3 வீடு தள்ளி வர வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்படியா அவன் ரொம்ப நல்லவன் போல இருக்குவா, உன் மேலே குறையில்லை, நீ டான்ஸ் கிளாஸ் போகலான்னு சொல்லி வி.கே. ராமசாமி சொல்லிவிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா, அதே பொண்ணு இவரை லவ் பண்ணும்போது இவங்க அண்ணனும் யதார்த்தமாக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா வாடான்னு சொல்லி ரஜினி சாரை கூட்டின்னு போயிடுவார். தேங்காய் சீனிவாசன் பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் தேங்காய் சீனிவாசன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சி போனோன்னே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது ஏற்கனவே போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் தெரியுமே, நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறோன்னா, இவர் கோஷ்டியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு 3 பேர், ஓஜி மகேந்திரா, ரஜினி சார், அப்புறம் இன்னொரு ஆள். அந்த இன்னொரு ஆளுக்கும் மந்திரம் தெரியும். அப்படியே ஒருத்தரை ஒத்து பார்த்தாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் சொல்லிகிட்ருப்பார். அந்த மாதிரி சொல்லி ஏமாற்றி கல்யாணம் ஏமாற்றிடுவாங்க. கடைசியில் அந்த வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லி, அவர் ஃப்ரெண்டு வீடு தானே அது, தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு வந்தால், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவனாக சில சீன்ஸ்லாம் சொல்லி, இப்படி எனக்கு ஆயிடுச்சுங்க, அதனால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்ட் பண்ணி சமாதானம் ஆகிடுவாங்க. சமாதானம்னா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு கல்யாண பரிசாக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லி தேங்காய் சீனிவாசன் ஒன்று கொடுப்பாரு. அது என்னென்னா பஸ்ஸு. இன்றைக்கி கேரவன் மாதிரி அன்றைக்கி அது ஒரு கேரவன் ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாங்க. அதுக்கு டைட்டில் கடை வேறு போட்டிருப்பாங்க. அந்த கேரவன் மாதிரி ஒரு பஸ்ஸை கொடுத்துருவாங்க. அதிலே சமைக்கிறது, படுக்கிறது, எந்திரிக்கிறது எல்லாமே இருக்கும். அவங்க கூட உள்ள 3 நண்பர்களோடு சேர்ந்து எங்கே போய் சுற்றிட்டு ஒரு 60 நாள் கழித்து வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாப்புல. அதில் நடக்கிறது அந்த சப்ஜெக்டு. இதில் போகிற வழியில் என்ன நடக்கும், இப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல பஸ்ஸை இருட்டில் நிறுத்தி ஒரு காட்டுக்குள்ளே சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஜாலியில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வரும். அங்கே தான் இளையராஜா ஆரம்பிப்பார். டிர்ன்னு ஓ மாகாளி, ஓ மாகாளின்னு ஒரு குரல் கேட்கும். ரொம்ப வனமான ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப ஆழமான தூரத்தில் ஒரு நெருப்பு எரியும். அந்த பாட்டு இளையராஜா பின்னிருப்பார். மிகப்பெரிய ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸே நம்மளை பயமுறுத்தும். ஓ மாகாளி, ஓ மாகாளி, ஓ மாகாளின்னு. அதில் இந்த பொண்ணை நரபலி கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே இவங்க பஸ்ஸில் இருக்கும்போது காய்கறி விற்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பாத்திரம் கழுவி கொடுக்கும், அது இதை பண்ணோம். ரதியோட ரொம்ப டீப் ஃப்ரெண்டு. இதை ரஜினி நைட்டில் பார்த்துட்டு அங்கே போவார். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு அறிமுகமான ஐயர் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எல்லார்கிட்டையும் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி நரபலி கொடுத்துட்டாங்களே யாருன்னா, எனக்கு அப்படி ஒரு பொண்ணே தெரியாதுமா, அதை வளர்ப்பு தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார், அந்த தாத்தாவை எனக்கு அப்படி ஒரு பொண்ணை தெரியாது பாரு, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால், கம்ப்ளைண்ட்டுக்கிட்ட யாருமே அதை உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க யாரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் ரஜினி கோவம் வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலையில் பஸ் ரிப்பேர் ஆகிடும். பஸ்ஸுக்கு பெட்ரோல் வாங்க போகிற இடத்துல அந்த மெஷரி மிஷன் பண்ணுற அந்த கேரக்டர் அடித்து கொண்டுருவானுங்க ரெவடி மூலமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கே போகிறீங்கன்னு அவங்க அண்ணன் தம்பியை கேட்டால், சம்மந்தி அதாவது ரஜினி மாமனாரும் இவங்க அண்ணனும் சேர்ந்து எங்கேயோ சுற்றி பார்க்க சாமியாரை பார்க்க போகிறோம்வாங்க. அந்த சாமியாரை நானும் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ண ஆளை புதைச்சிட்டு எரிச்சிட்டு அது காரணமான அந்த அடையாளத்தை எடுத்துக்கிட்டு போனால், இவங்க அந்த பில்லையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சாமியார் அடையாளத்துக்கு ஒரு $1 மாதிரி கொடுப்பாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பாட்டு கும்பாலம், அதான் ஒரு போதை மருந்து மாதிரி ஏதோ ஒன்று ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு, இன்றைக்கி இருக்கிற நித்யானந்தா இந்த மாதிரி உள்ள ஆளுகள்லாம் அவரும் அன்றைக்கி ஒரு கேரக்டர் வந்திருப்பார். அதுக்கு மாதிரி பண்ணும்போது இவர் கூப்பிட்டு போகிற
ரஜினியோடைய அண்ணன் பொண்ணில் ஒரு பொண்ணை வந்து திடீர்னு மயக்கம் வர வச்சு நரபலிக்கு ரெடியாக்குவாங்க. அதை கொன்றுட்டுருவானுங்க, கொன்ற மாதிரி. அது கொல்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணி அதை புதைக்கிற மாதிரி புதைச்சி, இந்த ஏற்கனவே தாய்மீது சத்தியத்தில் செஞ்ச மாதிரி பூமியில் புதைச்சதுக்கப்புறம் கீழே ஒரு குழி தோண்டி அதில் ஸ்ரீராஜன் காப்பாற்றி விட்டு வந்து ஒரு மர்மமான அறையில் வச்சுருப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் உள்ளே போயிருக்கு. குழந்தை ஆல்ரெடி செத்து போனதாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களோட சண்டையை போட்டு ஒரு ஃபைட் முடிஞ்சோன்னு பார்த்தா அந்த குழந்தை உயிரோடு இருக்கும். இதில் இளையராஜா சார் பொழந்து கட்டியிருப்பார். எப்போ வந்து அந்த ராத்திரியில் அந்த ஓ மாகாளி பாட்டு கேட்குதோ அப்போலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரீரிகார்டிங் பின்னி எடுத்திருப்பாங்க. பஞ்சு அருணாசலம் சார் தயாரிப்பு, எஸ்பி முத்துராமன் டைரக்டர். படம் பொழந்து கட்டியிருப்பாங்க. செம படம். இந்த படம் ஓடலை, ஆனால் அந்த ரீரிகார்டிங்காக பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஓ மாகாளிங்கிற பாட்டு இருக்குல்ல, அது பார்த்தா பயமாக இருக்கும். தனியாக இருந்து பார்க்க முடியாது. அப்படி பண்ணியிருப்பார் இளையராஜா. அவருக்காக இதை பார்க்கலாம். இந்த படம் நான் ரிலீஸில் பார்க்கல. இப்போ இடையில அந்த காலத்தில் ஒரு வாட்டி இந்த விசிடி டக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சு போட்டு பார்த்தோம். அப்போ இருட்டில் நாங்கள் பேச்சுலர் இருக்கும்போது பார்த்து பயந்துட்டேன். சரி, இதை இப்போ போடலான்னு சொல்லி உங்களுக்கு ஆடியன்ஸுக்காக போட்டிருக்கேன். இந்த படம் ஓடிடியில் இருக்குது லிங்க்கு, அதாவது யூடியூப்பில் இருக்க லிங்க்கு இதில் இருக்குது. ஓடிடியில் எந்த சேனல்ன்ட்டு பார்த்துட்டு நான் அதையும் சொல்கிறேன். G5 மற்றும் சன் நெட்ஃப்ளிக்ஸ் இதிலெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடிடியில் கூகுள் சொல்லுது. இருந்தாலும் நான் லிங்க்கு அனுப்புகிறேன் கீழே. நான் இப்போ பார்த்த யூடியூப் சேனல் அதில் ஃபுல் ஃபிலிம் இருக்குது. அதையும் லிங்க்கு கீழே தர்றேன். ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், பார்த்துங்க.